கூகுள் மேப் இல்லாத காலத்தில் 5 சிவன் கோவில்களை ஒரே நேர்கோட்டில் கட்டியது. எப்படி? சிவபெருமான் மேல பக்தி இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. காளஹஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய 3 பஞ்சபூத தலங்களும் துல்லியமாக 79 டிகிரி தீர்க்கரேகையில் அமைந்துள்ளன. சிதம்பரம், ஆகாயம் மற்றும் திருவானைக்காவல் நீர்கோவில்களும் இதே நேர்கோட்டில் அமைந்திருப்பது உலகின் 8வது அதிசயம். சாட்டிலைட் வசதி இல்லாத 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த துல்லியமான வான்வெளி கணிதம் எப்படி சாத்தியமானது? இது மனித அறிவுக்கு எட்டாத சித்தர்களின் யோக சக்தியால் அமைக்கப்பட்ட ஆன்மீக வரைபடம். இந்த கோவில்கள் பூமியின் காந்த சக்தியை ஈர்க்கும் மையப்புள்ளிகளாக அமைந்துள்ளன என்று அறிவியலை வியக்கிறது. நீங்க உண்மையான சிவபக்தனா? கீழே ஓம் நம சிவாய்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க்கையில ஒரு தடவையாவது திருப்பரங்குன்றம் மனுஷனா பிறந்தா திருப்பரங்குன்றம் போய் ஒரு நாள் தங்கணும். நவக்கிரகம் கிடையாது, கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது, பரிகாரம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அங்க ஆத்மாக்குதான் லிங்கம், ஆத்ம லிங்கம்னு பேரு இந்த சுவாமி. அப்படியே புழுங்கரிசி சாப்பாடு அப்படியே கொட்டி அந்த ஆவிக்கு தீபாராதனை காட்டுவாங்க. ஆவி உடையார் ஆவுடையார். நம்முடைய ஆவியை உடையவர் அந்த ஆவுடையார். அம்பிகை பேரு யோகாம்பிகைன்னு பேரு. பீடம் மட்டும்தான் இருக்கும், அங்க அம்பாள் கிடையாது. மணிவாசகர் ஆசைப்படுகிற ஒரே கோயில், அவர் சொல்றார், உன் கோயில் வாயிலில் பிச்சை நாக்கினார். எந்த கோயில்ல? திருவாரூர் கோயிலா, சிதம்பரமா? இல்ல, திருப்பரந்துரை கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுக்கணும். டெய்லி விளக்கேத்தணும். காலையில எந்திரிச்சிடணும், வெள்ளனை எந்திரிச்சு விளக்கேத்தணும். நம்ம பல் விளக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு உடம்ப சுத்தம் பண்ணிட்டு நமக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடாக்கி நல்ல வார்த்தையை சொல்லி பள்ளியெடுத்து அனுப்பணும். நாசமா போக, உன்னை பெத்தம் நேரம் சரியில்லை, இந்த பிள்ளை வேணாம், சீ சனியனே சொல்லக்கூடாது. குழந்தைகளை பிறங்கையில தட்டக்கூடாது. அடுத்த ஜென்மத்துல குழந்தை பிறக்காது. பால் ஊட்டி வளர்க்கும் போது, சேனை வைக்கும் போது மகராசனா இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும், வக்கீலா வரணும், கலெக்டரா வரணும், டாக்டரா வரணும்னு சொல்லணும். வடக்க சாப்பாடு போடக்கூடாது. செத்தவங்களுக்கு பாத்ரூம் கழுவுறதுக்கும் மற்ற தீய காரிய செத்தவங்களுக்கு செய்யறதுக்கு தான் இந்த கையை வைக்கணும். குழந்தைகளுக்கு எதாவது கூடாதா அவ்வளவு கொடுக்குறீங்க. பானிபுரி, எலிபுரி, சொங்கிபுரி என்னென்னமோ கொடுத்தாலும் நாசமாக்குறீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. பெண்கள் வலை போடணும், மஞ்சள் தேய்ச்சி கொடுக்கணும், நேர் வாகு எடுக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். இவங்க 2 பேர்ல யாரு குபேரர்? நிறைய பேருக்கு இது ஒரு கன்ஃபியூஷன். இவரு தான் குபேரர். இவரை தான் நாம பூஜை அறையில வைக்கணும். இவங்க சைனீஸ் ட்ரெடிஷன் சிம்பிள். இவங்க ஒரு மகிழ்ச்சியினுடைய சிம்பிள். ஆக இவரு தான் குபேரர். இவரை தான் நம்ம பூஜையில வச்சு கும்பிடணும். இப்ப இவரை எங்கம்மா உட்கார வைக்கிறது அப்படின்னு தோணுதா? இவரை ஹால்ல உட்கார வச்சிருங்க, வீடே வைபா இருக்கும். அற்புதமான ஒரு படம் இருக்கும், மகாலட்சுமி படம். எப்படி இருக்கும்னா, நம்ம வீட்டுக்கு உள்ள கால் வைக்கிற மாதிரி, கொஞ்சம் காலை தூக்கி மேல வைக்கிற மாதிரி ஒரு படம் கிடைக்கும். 2 பக்கம் பாத்தீங்கன்னா வாழை மரங்கள் இருக்கும். ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சுபிட்சமா அற்புதமா இருக்கும். அதாவது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிற மாதிரி அந்த படம் இருக்கும். அவசியம் அந்த படத்தை வாங்குங்க. வீட்டுக்கு வெளியே வைக்காதீங்க. வீட்டுக்கு உள்புறமாக நீங்க உங்க ஆள்ல உட்காந்து பாத்தீங்கன்னா அந்த மகாலட்சுமியை பார்க்கும்போது உங்க வீட்டுக்குள்ள வர மாதிரி ஒரு தோட்டத்தை அது கண்டிப்பா இருக்கும். ஒரு காலை தூக்கி வைக்கிற மாதிரி தான் அந்த அம்மா இருப்பாங்க. அந்த படத்தை எங்க இருந்தாலும் உங்க வீட்டுல வாங்கிட்டு வீட்டுக்கு உள்ள மாட்டி வைங்க. ரொம்ப சுபிட்சம். எனக்கு சாமி நம்பிக்கை இருக்கு தம்பி. உங்களுக்கு எப்படியோ? எனக்கும் இருக்கு. அப்படிங்களா? எந்த சாமி? நானா? ஒருத்தனை கொல்லணும்னு வந்துட்டு மனச மாத்திக்கிட்டு மன்னிப்பும் கேட்கிற மனுஷா இருக்கானே, அதான் என்ன பொறுத்த வரைக்கும் சாமி. மனசா மாத்திக்கிட்டேன், சாமியெல்லாம் இல்ல தம்பி. அப்படிலாம் நம்பிக்கை இல்லாம நாத்தியம் பேசாதீங்க. ஊரெல்லாம் இந்த மாதிரி நிறைய சாமி இருக்கு, நமக்கு தான் தெரியல. நம்புங்க. தேங்க்ஸ். வரேன். தம்பி வந்துடாதீங்க. வந்து என் பழப்ப கெடுத்துறாதீங்க. உங்களை முடிச்சுட்டு நான் அண்ணன் சொல்லிடுறேன். உங்க பழப்ப கெடுக்க மாட்டேன். பொழைச்சு போங்க.